சங்கத்தினுடைய தலைவர் எம் கிதர் முகமது அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இனிய விழாவுக்கு வருகை புரிந்திருந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களே மற்றும் குடுமி இருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றவனாக அனைவர் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று பிரார்த்திப்பதாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை ஆற்றுவதற்கு சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் எம் காதர் மோதின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வியாபாரிகள் நல சங்கத்தின் அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கும் நமது கோவை மாநகர துணை கமிஷனர் திரு மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்களே, மேலும் நமது மருத்துவ குழுவை துவக்கி வைத்து வருகின்றிருக்கும் டாக்டர் காலமேகம் அவர்களே மற்றும் நமது வார்டு செயலாளர் கபீர்பாய் அவர்களே, மேலும் இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களே, மேலும் நமது சங்கத்தின் நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே, சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர்களே, அனைவரையும் சங்கத்தின் சார்பாக முதல்ல ஒரு பெரிய நல்வாழ்த்துக்களை உங்க சங்கத்துக்கு தெரிவிக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா ஒரு 10 நாட்களா நீங்களாம் பம்பரமா ஓடுறீங்க. இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்துறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல நீங்க கூப்பிட்டு உடனே எங்களுக்கு இது வேணும் எதுனாலும் உடனடியா நீங்க உங்க செயல்பாடுகளையும் உங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு, மரம்னா பாலம் வர்றாரு, ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த அதிகாரி பார்க்கணுமா, அவங்கள பார்க்கணுமா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எங்க குழி எடுக்கணும், எல்லாமே நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து மருத்துவத்துறையிலிருந்து அத்தனை துறை அதிகாரிகளையும் எப்போ சொன்னாலும் உடனடியாக போய் பார்க்குறீங்க. மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்துருக்கீங்க. எவ்வளவோ அக்கறைகளை உங்க சங்கத்தினுடைய ஒற்றுமை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இப்போ நீங்கள் போடுற விதை ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இன்னும் பல இடங்களுக்கும் உங்களுடைய நலச்சங்கம் விரிவடைஞ்சு நல்ல பசுமையை ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த மரம் நடும் நிகழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக முன்னெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு இன்னொரு தகவல் எல்லாத்துக்கும் சொல்லணும். தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு மிஷன் அதனுடைய ஆண்டு விழா இன்னைக்கு. கிரீன் தமிழ்நாடு மிஷனுடைய ஆண்டு விழாவை ஒரு சிறப்பிக்கும் விதமா நாவல் மரக்கன்றுகளை தீமா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாவல் மரம் அப்படின்றது பழம் காய்க்கக்கூடிய மரம், பறவைகளுக்கான வீடு. ஒரு பழமரம் நட்டா 1000 மரம் நட்டதுக்கு இணையா சொல்லப்படக்கூடிய வகை சார்ந்த ஒரு மரம். அந்த மரங்களை இப்போ நம்ம நிறைய மரங்களை நடப்போறோம். அதுக்கு நம்ம காவல்துறை அதிகாரிகளிலிருந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிலிருந்து வனத்துறை அதிகாரிகள் எல்லாருமே பங்கேற்கிறாங்க. நம்ம மக்களும் அது போன்ற மரங்களை நட்டு இந்த போத்தனூர் சாலை எவ்வளோ செழிப்பாக இருந்ததுன்னு தெரியும். மீண்டும் அந்த செழிப்பையும் பசுமையும் அதே நேரம் பழம் தரக்கூடிய மரங்களை நம்ம குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போகணுன்ற ஒரு உணர்வோடையும் செய்ய முனைப்போட இந்த பணிகளை முன்னெடுத்த உங்கள் சங்கத்துக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறேன். நன்றி. குறுகிய காலத்திலேயே கிட்டத்தட்ட இப்படி ஒரு புதிய பில்டிங், அதாவது வியாபாரிகள் நல சங்கத்திற்காக ஒரு பில்டிங்கையும் கட்டி பொதுமக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய அளவிலே மருத்துவ முகாம், முழு மனிதர்களுக்கும் உயிர் வாழும் பறவை இனங்களுக்கும் பலன் தரக்கூடிய மரம் நடும் விழாவும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த எழுச்சிமிகு இந்த விழாவின் தலைவர் கிதர் முகமது அவர்களே, எங்கள் காவல் துணை ஆணையர் அவர்களுக்கும், இந்த குறிச்சி வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், அதுபோக இங்கு வந்திருக்கக்கூடிய அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் நமது வார்டு கவுன்சிலர் கபீர் அண்ணா அவர்களுக்கும் மற்ற நிறைய வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடன் ஒரு ஒற்றை கோரிக்கையுடன் என்னுடைய ஒரு உரையை நிகழ்த்தி நான் விரைவில் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த வியாபாரிகள் நலச்சங்கமானது மேன்மேலும் வளர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு வியாபாரிகளையும் ஒன்றிணைத்து அவர்களுடன் ஒரு நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்தி மேன்மேலும் வளருமாறு நான் அன்போடு இந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதுபோக இந்த வியாபாரிகள் நலச்சங்கமானது தங்களுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொள்ளாது, பொதுமக்களினுடைய இந்த குறிச்சி வாழ் போத்தனூர் வாழ் பொதுமக்களினுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும், சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து
நடத்த வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக நான் ஏற்கனவே கூறியது இந்த ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், இந்த நல்ல நாளிலே நான் உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி, இப்போது நம்ம பகுதியில் வந்து ஒற்றை கோரிக்கை என்ன அப்படின்னா, நிறையா நம்ம வந்து சிசிடிவி கேமரா போடணும். அது ஏற்கனவே நம்ம அந்த குறிச்சி பிரிவில் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னாடி அவர் அண்ணா வந்திருக்காரு. ஒரு லாரி ஒன்று காணாமல் போச்சு. அந்த லாரி காணாமல் போகும்போது நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வந்திருந்தாங்க. நான் அப்போவே அந்த ஸ்பாட்லேயே எல்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ கடைகள் இருக்குது, இவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கிறீங்க, ஆனால் அதுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குதா அப்படின்னா இல்லை. நான் அப்போவே அங்கே சொல்லிட்டேன், இதை ஏற்பாடு பண்ணணும். அப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இருந்ததுனால அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு எங்களால் முடியல. இப்போ அது முன்னெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் இப்போ அதை இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிற ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லி, அந்த மீட்டிங்க்கு நீங்கள் எல்லாருமே, அவங்க அந்த ஸ்கிராப் மர்ச்சன்ட்ஸ் தனியாக இருக்கிறாங்க, ப்ளஸ் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாருமே கலந்துக்கிட்டு ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நாங்கள் எங்களால் ஆன பொருளுதவி நாங்கள் வசூல் பண்ணி கொடுக்குறோம். நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த லாரி திருட்டு போகும்போது நான் ஸ்பாட்டுக்கு போன உடனே சொன்னேன், நீங்கள் அதை போடணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அது யார் எடுத்திருப்பாங்கன்னு நாங்கள் ஸ்பாட்லேயே சொல்லிட்டு போயிட்டோம் அவருக்கு, அண்ணனுக்கு, இவராக தான் இருக்கும் அப்படின்னு. இல்லைண்ணா சொன்னேன்ல யாருன்னு? ஆமாம், நான் அப்போவே சொன்னேன். அப்போது அது வாய்ப்பு இல்லையே அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் விசாரிக்க போயிருங்க அப்படின்னு பார்க்கும்போது, கடைசியில் ஒரு வாரம் 10 நாள் கழித்து விசாரிக்கும்போது நான் யாரை சொன்னனோ அதே ஆள்கிட்ட இருந்தார். அப்புறம் அந்த லாரியை வந்து மீட்டெடுத்து அவனுடைய உரிமையாளருக்கு நாங்கள் கொடுத்தோம். இப்போ அதே மாதிரி அவங்ககிட்டயும் அன்றைக்கே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. இந்த விநாயகர் சதுர்த்தினால கொஞ்சம் காலதாமதமாயிட்டே இருக்குது, இப்போ நம்ம பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த போத்தனூர் ரோட்டில் எப்படி வந்து ஒரு வியாபாரிகள் நலச்சங்கம் வந்து ஒரு பொதுமக்களினுடைய நலனிலும் உங்களுடைய வியாபார சங்கத்தினுடைய நலனும் அக்கறை கொள்ள வேண்டும் என்று கேட்டு, அதற்கு வந்து நீங்கள் மிக முக்கியமானது வந்து பாதுகாப்பு. எப்படி வந்து நம்மளுடைய ஒரு வியாபாரத்தில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைக்கும்போது ஒரு பெரிய லாபம் வருதோ, அதே மாதிரி எதிர்பாராமல் விதமாக ஒரு இழப்பு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய அடியாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுல உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அதை இன்னைக்கு நம்ம வந்து தடுக்கணும். அல்லது அப்படி ஏதாவது மீறி நடந்துட்டாலும் நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை மீட்டெடுக்கணும். அப்படின்னா இதுக்கு முழு ஒரு கவசமாக இருக்கிறது இன்றைக்கி அந்த கேமரா மட்டும்தான். வேறு எதுவுமே இன்றைக்கி கை கொடுக்காது. நீங்கள் ஆளை போட்டிங்கன்னா கூட தூங்கிடுவார். ஒரு மனிதன் வந்து 24 மணி நேரம் முடிச்சிருக்கிறது அப்படின்றது முடியாத காரியம். அதனால் வந்து இந்த நிறையா பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 வீலரும் இன்னும் 1-2 போயிட்டு தான் இருக்குது. நாங்களும் வந்து ஏதோ 1-2 கண்டுபிடிக்கிறோம், சிலதெல்லாம் கண்டுபிடிக்க முடியறது இல்லை. அதெல்லாம் ஏன்னா 2 வீலர் அப்படின்றது அப்படியே அது மூமெண்ட்லேயே இருக்கும், வெளியூர் போயிடுது, பல்வேறு காரணங்களால் அழிஞ்சு போயிடுது, கண்டுபிடிக்க முடியாதது. ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவி இருந்தது அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த லாரியை கூட நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போய் சிசிடிவி பார்த்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த லாரி அவங்க அந்த காணாத போன வந்த நபருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுடைய ஒற்றை கோரிக்கை, இந்த வியாபாரிகளுடைய சங்கமோடு சேர்ந்து காவல்துறையும் இணைந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை நம்ம கையில் எடுத்து செய்யணும்னு வேண்டிக் கொண்டு, நீங்களும் பொதுமக்களுடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று கேட்டு விடை. சங்கத்தினுடைய தலைவர் ஆஜிஎம் கிதிர் முகமது அவர்களை மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற சங்கத்தினுடைய செயலாளர் எம் காதர் மைதீன் சாஹிப் அவர்களை, சங்கத்தினுடைய துணை செயலாளர் ஜனாப் இப்ராஹிம் அவர்களை, போத்தனூர் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குறிச்சி பிரிவு வியாபாரிகள் நலச்சங்கம் சிறப்பான முறையில் பல்வேறு சமூக பணிகளை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முத்தாய்ப்பாக இன்று இந்த கோவை குறிச்சி பிரிவு வியாபாரிகள் நல சங்கத்தினோட முப்பெரும் விழாவுக்கு கலந்துக்கிறதுல எனக்கு உண்மையிலே மிகவும் பெருமை அடைகிறேன்.
ஏன்னா இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவ முகாம் சொல்லி பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி நமது சுற்றுச்சூழலுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மரம் நடும் நிகழ்ச்சி. அதே மாதிரி அவங்களுடைய நல சங்கத்துக்கு ஒரு புதிய கட்டட திறப்பு விழா போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால இதில் கலந்துக்கிறதுல உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன். இவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இந்த வியாபாரிகள் சங்கம் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததுக்காக அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து வியாபாரிகள் சங்கம் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது வந்து நாட்டுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. அந்த ஒரு சின்ன சின்ன சச்சரவு இல்லாமல் போட்டி இல்லாமல் உறுப்பினர்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து அந்த பொதுமக்களுக்கும் சேவை செய்கிறதுல ஒரு இந்த சங்கங்கள் இருக்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே சிறப்பான நிகழ்ச்சி தான். அந்த வகையில் இந்த கோவை குறிச்சி பிரிவு இவ்வளோ ஒற்றுமையாக இருந்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்குதுன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. இது வந்து தொடர்ந்து வந்து வளர்ச்சி அடைஞ்சு வியாபாரிகளும் அதே மாதிரி அந்த வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களும் இதன் மூலம் பலன் அடையணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம போத்தனூர் ஏசி கனக சபாபதி சொன்ன மாதிரி அதுதான் எங்களோட கோரிக்கையும் அந்த சிசிடிவி வைக்கிறது தான். அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு லாரி தெஃப்ட் ஆனோடனே உடனே சொன்னார், இந்த மாதிரி லாரி தெஃப்ட் ஆயிடுச்சு, என்னங்க இது நைட்டில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, இல்லைங்க சார் சிசிடிவி அந்த இடத்துல இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சதுல ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது அந்த சிசிடிவி வச்சு தான் அது எந்த இடம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி வரிசையாக நாங்கள் வந்து அந்த ரோடு வழியாக இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் ஒவ்வொன்றா போய் அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி சிறப்பாக ஏசி அவர்களும் அவங்க ஸ்பெஷல் டீமும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி நம்ம கைது பண்ணி இது பண்ணோம். ஸோ சிசிடிவியோட பயன்பாடு வந்து நாளுக்கு நாள் ரொம்ப எங்களுக்கு உபயோகமாக இருக்குது. இது என்னென்னா குற்றவாளியை மட்டும் கண்டுபிடிக்கிறதுல மட்டும் அது யூஸ் இல்லை, நிரபராதிகளை வந்து விடுவிக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகுது. அது சிசிடிவி பார்த்தோம்னா நம்ம பழைய இதுபடி இந்த சிசிடிவி இல்லாத காலத்துலாம் வந்து பல குற்றவாளிகள் இருப்பாங்க, அந்த லிஸ்ட்டு வச்சுருப்போம். சரி அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிடுவோம். கடைசியில் பார்த்தா அவன் அந்த டைமில் செய்யாமல் கூட இருந்திருப்பான். ஆனால் எங்களுக்கு வேறு வெளியில்ன்றதுனால அப்படி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையுது. சில 2000 முன்னாடி அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்தது. இப்போ வந்து இந்த சிசிடிவி வந்த பின்னாடி உண்மையான குற்றவாளிகளை நம்ம கண்டுபிடிச்சி கைது பண்ணுறதுனால அந்த குற்ற நிகழ்வுகளும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதனால் ஒரு ஏசி சொன்ன மாதிரி இந்த சிசிடிவி வைக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் எங்களால் செஞ்ச உதவி செய்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரிகளுக்கு இது சங்க உறுப்பினருக்கு எந்த பிரச்சனைனாலும் காவல்துறையை நீங்கள் அனுப்பலாம். சட்டபூர்வமான ஒரு நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தரோன்னு இது மூலம் வாக்குறுதி அனுப்புகிறேன். ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கிறதுனால அதை நான் கிளம்புற மாதிரி இருக்கேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு ஆலோசகர் அவர்கள் ஆஜி இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஷரீப் அவர்களை சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். உறுப்பினர் ஷரீப் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். சரி. நமது எல்லார் மனங்களிலும் நமது குடும்பங்களிலும் குடும்பத்தில் உள்ளோர் அனைவருக்கும் அளவில்லாத அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் அருளும் சாந்தமும் சந்தோஷமும் சமாதானமும் நின்று நிலவட்டும். இந்த நேரத்தை யாருமே இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கவும் முடியாது, அது வேற எங்கிருந்தும் எடுக்கவும் முடியாது. அப்ப நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஒதுக்குகின்ற நேரம் நமக்கு மிகப்பெரிய லாபம், அப்படிதான் சொல்லணும். அந்த அடிப்படையில நீங்க எல்லாருமே இப்ப ஒரு நல்ல ஒற்றுமையான ஒரு சூழலை உருவாக்கி, சங்கம் என்றாலே அது என்ன அப்படின்னா ஒற்றுமைக்கு மிக எடுத்துக்காட்டான ஒரு வார்த்தைங்க. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் சொல்லுவாங்க. அப்ப இந்த சங்கம் வந்து தங்கம் செய்யாததையெல்லாம் இந்த பகுதியில செய்யணும்னு இறைவனுடைய திருப்பெயரால துவா பண்ணிக்கிறோம். அது மட்டும் அல்லாம யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க. அதை விட்டு இன்னொரு பழமொழி ஒண்ணு இருக்கு, யூனிட்டி இஸ் டிவைனிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒற்றுமைதான் மனித பலம், அதே ஒற்றுமைதான்
இறைவ வரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நாம எல்லாருமே நல்ல விஷயத்துக்கு மட்டுமே நாம ஒற்றுமையா இருந்தோம்னா காற்று கூட உள்ள புகுந்து நம்மை பிரிக்க முடியவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களுக்கு நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு இது ஒரு முன்னேற்பாடு அல்லது முன்னெடுப்பான விழா என்றுதான் மனசுக்கு படுது. இந்த மாதிரி விழாக்கள் நம்ம பகுதியில மட்டுமே இல்லாம இந்த மாவட்டம் அல்லது மாநிலம் அல்லது தேசம், உலகம், பிரபஞ்சம் முழுவதும் நம்ம எல்லாத்தினுடைய ஒற்றுமையை நாம பறைசாட்ட வேண்டிய சூழல் தான் இதுங்க. ஏன்னா நாம் எல்லாருமே மதம், இனம், மொழி, ஜாதி, கட்சி அப்படி இப்படின்னு நாம எல்லாருமே ஒவ்வொரு சின்ன சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன கட்டத்துக்குள்ள கரம் போட்டு நம்ம எல்லாம் நான் இந்த ஆளு நீ அந்த ஆளு இப்படி எல்லாம் நமக்குள்ள எக்கச்சக்கமான அறியாமையினுடைய அடையாளமாக சிறு புத்தியினுடைய வெளிப்பாடாக நிறைய பிரிவுகளை ஆறறிவுள்ள மனிதன் தான் பிரிச்சு வச்சிருக்கான். ஆனா எந்த விலங்குகளுக்கும் எந்த இயற்கைக்கும் அல்லது மரம் செடி கொடிக்கும் இது மாதிரி எல்லாம் பிரிவினைகள் கிடையவே கிடையாதுங்க. அப்ப ஆறறிவுள்ள மனிதனை நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிறோம். ஆனா ஆறறிவோடு நடக்கிறோமான்னா நிச்சயமா இல்லை. அதனாலதானோ என்னமோ மனித இன ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நமக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. மனிதன்னு கூட பேர் கொடுக்கலைங்க, சோசியல் அனிமல்ஸ்ன்னு தான் இன்னும் பேர் இருக்கு. நமக்கு இன்னும் அதை அழிக்கவே இல்லை, நாம எல்லாம் மாத்தவே இல்லை. காட்டுல இருக்கிறவங்க எல்லாமே வைல்ட் அனிமல்ஸுங்களாமா, காட்டுல இருக்கிறவங்களாம் கொடும் விலங்குகள், நாட்டுல இருக்கிறவங்க நம்ம யாருன்னு கேட்டா நீங்களாம் சோசியல் அனிமல்ஸ் நம்ம எல்லாம் சொல்லிட்டாங்க, சமூக விலங்குகள். அப்ப இன்னும் அந்த விலங்கினத்தினுடைய தன்மை, அந்த உணர்ச்சி இதெல்லாம் நமக்குள்ள மேலோங்கி இருக்கிறதுனாலதான் ஒருவேளை இன்னும் சமூக விலங்கு என்று கீழ்த்தரமாக நாம் எல்லாமே பேசப்படுகின்றோமோ என்னமோ அதை யோசிக்க வேண்டிய தருணம் இதுதாங்க. இறை குணம் முதல்ல இருக்கணும், அடுத்தது மனித குணம், அடுத்ததுதான் மிருக குணம். அப்ப இறை குணம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் அளவில்லாத அன்பை கொடுக்கிறது தான். அது யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, சின்னவங்க பெரியவங்க, எனக்கு உனக்கு அவங்க இவங்க, எந்த பாகுபாடு பாரபட்சம் இல்லாம ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி கண்ணு எப்படி பார்க்குதுங்க? ஒருத்தர் வேற மாதிரி பார்க்கும், இன்னொருத்தர் வேற மாதிரி பார்க்குங்களா? மனம் வேணா வேற மாதிரி நினைக்கும், கண்ணனுடைய பார்வை அப்படி அல்லங்களே. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கின்ற மாதிரியே ஒவ்வொருத்தரையும் ஒரே மாதிரி நினைக்கின்ற எண்ணம், குணம், மனம் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? இதுதான் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு மிகப்பெரிய குணம். அதுதான் நமக்கு வேணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து அன்பு செலுத்தக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லாத அந்த அன்பு கொடுக்க முடியுமானால் நிச்சயம் நம்ம வியாபாரிகள் சங்கம் மட்டும் அல்லங்க, இதை ஒட்டி இன்னும் மனிதர்களை ஒன்றுபடுத்தக்கூடிய பெரிய பெரிய காரியங்களை நிச்சயம் நம்ம சங்கம் செய்ய வேண்டும் என்று இந்த சூழ்நிலையில் நான் உங்களை கேட்டுக்கிறேங்க. வியாபாரிகள் என்றால் பொருளை மட்டும் விற்பதற்கு அவர்களுக்கு பெயர் வியாபாரிகள் அல்ல. பொருளோட மட்டும் தொடர்புடையது வியாபாரம் அல்ல. அந்த வியாபாரத்தின் மூலமாக நம்ம யாருக்குங்க சேல் பண்றோம், யாருக்கு கொடுத்து வாங்குறோம்? பொருளை கொடுத்து பணம் வாங்குறோம்னா ஆடு மாடுக்கு எதுவுமே கொடுக்கலையே, வேற மரம் மட்டை செடிகளுக்கு கொடுக்கலையே. அந்த இடத்துலயும் மனிதர்கள் தானே வர்றாங்க, மனிதர்களோட தானே தொடர்பு. அந்த மனிதர்களுடைய ஒரு தொடர்பு நமக்கு அருந்து விடாத அளவுக்கு நமக்கு ஒரு இன்றியமையாத தொடர்பாக இறுதி வரை தொடரும் தொடர்பாக நமக்கு இருந்தால், உருவாக்க முடிந்தால் நீங்க வியாபாரிகள் அல்லங்க. இறைவனுடைய சட்டத்தை, இறை தர்மத்தை, இறை அன்பை, இறை வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ வந்த இறை தூதர்கள் என்றுதான் உங்களை எல்லாம் சொல்லணும்.